பிப்ரவரி 11 உலக அளவுல அதிகப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களோட பிறந்த நாள். இந்த வயசுலயே ஸ்கார்லட் காய்ச்சலால பாதிக்கப்படுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அதனால பள்ளி படிப்பை 8வது வயசுல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பிச்சு 3 மாசத்திலேயே அவரோட வகுப்பு ஆசிரியர் அவரை மண்டை கோளாறு உள்ள பையன் அப்படின்னு திட்டுறாங்க. அதனால படிப்பு அத்தோட முடியுது. எடிசனோட அம்மா ஒரு ஆசிரியர், அதனால வீட்லயே அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 11 வயசுலயே பல உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களோட புத்தகங்களை படிச்சு முடிக்கிறாரு. எலக்ட்ரிக் பல்ப், ஃபேன், மோட்டார், கிராமபோன் அப்படின்னு எடிசனோட கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. இதுவரையும் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பிறகும் அதுக்கான பாராட்டுதலுக்கு கூட அவர் நேரம் ஒதுக்க மாட்டாராம். நேற்றைய கண்டுபிடிப்புகளுக்கு வீணா நேரத்தை செலவு பண்ணா இன்றைய கண்டுபிடிப்புகளுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்வாராம். எடிசன் இறந்த பிறகு அவரோட உடல் அடக்கம் செய்யப்படுது. போதைய அதிபரின் உத்தரவுப்படி அமெரிக்கா முழுவதும் 1 நிமிடம் மின்விளக்குகள் அணைக்கப்பட்டுச்சு.